கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்க, கடக ராசியில சுக்கிர பகவான் இருக்க, சிம்ம ராசியில புதன் பகவான், சூரிய பகவான், கேது பகவான் விற்றிருக்கிறார்கள். கன்னியில செவ்வாய் பகவான் இருக்கார், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய நட்சத்திர விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு சதயம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்றார். இந்த வாரம் மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 3ஆம் தேதி ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கணும். விரதம் இருப்பதனால் நமக்கு பல நன்மைகள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இது 3ஆம் தேதி. 7ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 7ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணம் எப்படி நட்சத்திரங்களுக்கு பிடிக்கிறதுனா, கும்பராசியில இந்த சந்திர கிரகணம் வருது. அப்போ இந்த ராசியில இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்துலதான் சந்திர கிரகணம் நடக்கிறது. சதயம், அவிட்டம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகணம் பிடித்துக் கொள்கிறது. அதுக்குரிய பரிகாரத்தை மறுநாள் காலையில இருந்து கூட நீங்க திருக்கோயிலுக்கு சென்றோ பக்கத்தில் உள்ள சாஸ்திரிகளை பார்த்தோ அதற்குரிய பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இந்த கிரகண காலத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பெண்கள் சந்திரனை பார்க்கக்கூடாது, அதை மனசுல வச்சுக்கோங்க. எனது மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இப்பொழுது உங்களுக்கு அட்டமஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். அப்போ இது ஏன் உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி சொல்றோம், செப்டம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் சொல்றோம் பாருங்க. 1ஆம் தேதி அமைதியா இருங்க. எந்த ஒரு புது முயற்சியிலும் நீங்க 1ஆம் தேதி இறக்கக்கூடாது. 2ஆம் தேதியிலேருந்து சூப்பரா இருக்கு. 1ஆம் தேதி சிலர் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, சண்டைக்கு இழுப்பாங்க, வம்புக்கு இழுப்பாங்க, பிரச்சனைகளுக்குரிய சூழ்நிலைகள் இருக்கா, அமைதியா போயிருங்க. 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வரத்து நல்லா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். அந்த 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை வேற பார்ப்பார். அப்படிங்கிறதுனால அந்த 2-3 நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களா இருக்கும். இந்த வாரம் பினான்சியலா ஒரு புது முயற்சி ஒண்ணு பண்றவங்க பெரிய வெற்றியை பெறுவீங்க. உங்க ஜாதகத்திலேயே இப்ப தனுசு ராசியில ஏதாவது கிரகங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன், உங்க பிறவி ஜாதகத்துல அப்ப நல்ல பண வருமானம் உங்களுக்கு வரும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல வரன் அமையும். நிறைய பேர் இந்த வாரம் கார் வாங்குவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன், சூரியன், கேது சேர்ந்திருக்கிறாங்க. புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் பலருக்கு வரும். அருமையா தொழில் துவங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்பா செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை சிலர் எடுத்து செய்வீங்க. மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்குரிய புதிய வாய்ப்புகள் வரும். ஆனா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க படிப்புல கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும். கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஹெல்த் ஓரியன்டா பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அவர் இருந்துகிட்டே இருக்காரு. அந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பை பார்க்கும்போது உணவு விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்து நடந்து கொள்வது நல்லது. ஏன்னா உணவினால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புது ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சோசியல் மீடியால உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் கூடும் இந்த வாரம்.
எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சந்திரன் என்ன பண்றார், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலதான் இந்த வாரம் பயணத்தை துவங்குகிறார். பினான்சியலா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப மனக்கவலைகளோடு இருந்தவங்களுக்கு அந்த மனக்கவலைகள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்கும். சில பேர் குழந்தை பிறப்புக்காக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபெர்டிலிட்டி சென்டரை பார்த்து போறீங்க, அப்படிலாம் இருக்குன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம். இந்த குழந்தை பாக்கிய விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காது. நம்முடைய ஜாதகத்துல குழந்தை பாக்கியத்துடைய அமைப்பு எப்போ குழந்தை பிறக்கும் இருக்கோ அப்பதான் பிறக்கும். ஜாதகத்தில் ஒரு கொடுப்பினை இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த ஜாதகத்திலேயே பரிகார கிரகங்களுடைய ஆதரவு இருந்தால் பரிகாரம் பண்ண முடியும். ஜாதகத்துல எல்லாருக்கும் பரிகாரம்ங்கிறது கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து அவர் ஒரு பரிகாரம் சொல்லிடணும், காரியம் உடனே நடந்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஜோதிடம் சொல்றோம்னா நான் என்ன பண்றேன், முதல்ல அவருடைய ஜாதகத்தை வச்சுக்கிறேன், பக்கத்துல பிரசன்னத்தை வச்சுக்கிறேன். பிரசன்னம் என்ன சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு இவர்களுக்கு அந்த கொடுப்பினை இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அந்த பரிகாரம் சொல்வதற்கு கிரகங்கள் ஒத்துழைக்கிறதா, என்ன பரிகாரத்தை அது சுட்டி காட்டுகிறது அப்படின்னு பார்க்கணும். எல்லாருக்கும் பரிகாரம் சொல்ல முடியாது, ஜாதகத்தில் அது இருக்கணும். இருந்து பரிகாரம் செய்யும் போது அது குழந்தை பாக்கியமோ வேற என்ன நல்ல விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரி விஷயத்துல சில மன குழப்பங்கள், உங்கள் இளைய சகோதரி ஒரு மன குழப்பத்திலேயோ மன வேதனையிலேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் எப்படி இருக்காருன்னா 3வது ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். அந்த கடகத்துக்கு அந்த சுக்கிரன் பாதகாதிபதி. அப்ப இளைய சகோதரி விஷயத்துல சில மன வருத்தங்கள் இப்போ இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகளோ மனக்கவலைகளோ இருக்கலாம். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை பார்க்கலாம் படிப்புல. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப அனுக்கிரகம் பண்ணுவார். 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஒருத்தருக்கு 9ஆம் இடத்துல கிரகம் இருக்கு, கெட்ட கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல சார், நல்லது செய்யும் சார். அது பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருது இல்லையா, அதனால. இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல செய்தியை தருவார். சகோதரர்களோட ஒரு கருத்து மாறுபாடு இருக்குன்னா ஒரு கருத்து மாறுபாடு உள்ளுக்குள் இருக்கும், ஆனா வெளியே நல்லா பழகிக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இது நல்ல வாரம் தான். இந்த வாரத்துல ஒரு புது ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க போகுது, ஜாப்னால லாபம் கிடைக்க போகுது. சிலருக்கு வீடு காலி பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும். எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களை காலி பண்ண சொல்லுவாங்க. மறைமுகமாக நெருக்கடிகளோ நேரடியான நெருக்கடிகளோ இருக்கலாம். வீட்டுல மின்சார விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மின்சார சாதனங்களை பார்த்து உபயோகம் செய்யணும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராசியில திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது 7ஆம் தேதி. அதுக்குரிய நிவர்த்தி பண்ணிக்கணும். பக்கத்தில் உள்ள கோயில சாஸ்திரிகளை பார்த்து அதுக்குரிய நிவர்த்தி பண்ணிக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டுக்கு தேவையான ரிப்பேர் ஒர்க்கு அழகா எடுத்து பண்ணுவீங்க. புதிய வாகனம் ஒண்ணு வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். 10th +1 +2 படிக்கிறீங்களா, படிப்புல நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். வீடு விஷயத்துல சில ரிப்பேர் ஒர்க்கு அழகா நீங்க எடுத்து பண்ணுவீங்க. மனைவி மக்களோடு ஒரு நல்ல உறவு இருக்கும். ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரத்துல கிரகணம் பிடிக்கிறதுங்கிறது முதல்ல சொல்லிட்டேன். 7ஆம் தேதி கிரகணம். ஆனால் வியாபாரம் எடுத்துக்கொண்டால் இந்த வாரத்துல மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை நீங்கள் பெற முடியும். திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு
கருத்து மாறுபாடும் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிசினஸ் கம்யூனிகேஷன் அருமையாக இருக்கும். பிசினஸுக்கு புதிய முயற்சிகள் செய்வீங்க, அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வேலையை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். வேலை ரீதியான சில நெருக்கடிகள் இருக்கும். உங்களுக்கு உள்ள கடமைகள், சில கடமைகளை நீங்க செய்யணுங்கிற பிரஷர் இருக்கும். பட் அதை செய்ய முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய வேலையை, நீங்க தான் பொறுப்படுத்தி செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதபடி ஒரு சூழலும் இருக்கும். ஏதோ ஒரு பிரஷர் இருந்துகிட்டு இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். நல்ல வேலை விஷயங்கள் கூடி வரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலத்தை பார்த்தா சுக்கிர பகவான் ராசியில இருக்கார். இது ஒரு வகையில நல்லது. இப்ப திருமணம் ஆகாத பலருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடும். அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்டவர்னா உங்க பாதகாதிபதி. அப்ப திருமண உறவு அப்படின்னு வரும்போது கணவன் மனைவி கடையில் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க, இல்ல காதலில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் போகணுங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். காதலிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்கிடக்கூடாது. ஃபேமிலி லைஃப்லையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். லவ் லைஃப் ரொம்ப நல்ல ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும்னா சின்ன சின்ன குறைகளை பார்த்துக்கிடாமல் இருக்கணும். 2ஆம் இடத்துல புதன், கேது, சூரியன் அற்புதம். அடிச்சு அமர்க்களம் பண்ணலாம். நீங்க பிசினஸ்ல எல்லாம் ஜமாயிச்சுக்கிட்டு வரலாம். பேச்சு சாதுரியம் சூப்பரா இருக்கும். ஏர்னிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரம். அதை விட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா 3வது ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 3க்குரிய புதன் 2ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த கணக்கு பார்த்துக்கிடாரு. சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் டெம்பரரியா ப்ராப்ளம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிடணும். தாம்பத்திய வாழ்க்கையில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், உங்க தொழில நல்ல வளர்ச்சி, சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம், வேலையில ஒர்க் பிரஷர் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா ராசிக்கு அதிபதியான சூரியன் ராசியில் உட்கார்ந்து இருக்கார். ஒரு ஆளுமை உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு நிர்வாகத்தை ரொம்ப அழகா எடுத்து பண்ணுவீங்க. 2-11க்கு அதிபதியான புதனும் ராசியில உட்கார்ந்தார். நல்ல தன லாபம் தருவார். மைண்ட்ல முழுக்க பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க சிம்மராசிக்காரங்க. அவர் ரொம்ப ஸ்மூத் கோயிங்கா இருக்குமா சார் அப்படின்னா அப்படி இல்லை. கேது உட்கார்ந்துட்டாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய உடன் இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். உங்கள் மீது ஒரு அரசு அதிகாரியா நீங்க இருக்கீங்கன்னா சில வம்பு வழக்குகளை நீங்கள் சந்திக்கலாம். மறைமுகமாகவோ நேரடியாகவோ வம்பு வழக்குகள் உங்களை தாக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் பயப்படணுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா லாபத்துல குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. லாபாதிபதி புதன் ராசியில் இருக்காரு. பிசினஸ் நல்லா பண்ணுவீங்க. உங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். உங்க தைரியம் சூப்பரா இருக்கும். அச்சம் என்பது மடமையடா நாங்க பாருங்க. அப்படி தைரியமா செயல்படுவீங்க. அப்புறம் என்ன தோல்வி உங்களுக்கு? ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம், கட்ஸ் உங்கள்கிட்ட இருக்க, அது போதுமே. பாக்கியாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நல்ல சொத்து வாங்குற யோகத்தை கொடுப்பார். உங்க பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்கும். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு அதிபதி 12ல உட்கார்ந்தார். பயணங்கள் நிறைந்த வாரமா சிலருக்கு இருக்கும். இளைய சகோதரி விஷயத்துல அவங்களுடைய உடல் நலம், மனநலம், இதுல நீங்க அக்கறை எடுத்துக்கிடணும்.
செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, சொத்தின் மூலமான வருமானத்தை கொடுப்பார். குரு பகவானை பாருங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல முறையில் அமையும் குழந்தை பாக்கியம். பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும். சனி பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு. சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்துக்காரங்க உடம்ப பார்க்கத்தாங்க வேணும். ஏதாவது உடல்நல பாதிப்புகள் இருக்கும், அதெல்லாம் இருக்குதான் செய்யும். அவரவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தியை வச்சுக்கிட்டு என்ன திசா புத்தி அது உடனே தீருமா தீராதான்னு பாத்திர முடியும். தற்காலிக உடல்நல பிரச்சனையா, நீண்ட கால உடல்நல பிரச்சனையா, எல்லாம் நம்ம ஜாதகம் சொல்லும். சார் நான் புது ஜாப்புக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா ஜாப் கிடைக்கும். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு குறை, ஒரு நெருக்கடி இருக்கும். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க, பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தள்ளி போகும். சில தடைகள் இருக்கும் திருமண விஷயத்துல. பட் எது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருங்கிறதுனால சிவ ஆலயங்களுக்கு செல்லணும். சிவாலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடக்கூடியவர்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள் எல்லா விஷயத்திலும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல முயற்சி பண்ணுங்க. அந்த விஷயம்லாம் இந்த வாரம் நல்லா கூடி வரும். புதன் 12ல உட்கார்ந்தார். 12ஆம் இடத்து அதிபதி அங்க உட்கார்ந்தார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபாரினுக்கு ட்ரை பண்றதுக்கு அருமையான நேரம். ஆனா கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்? அட்டமாதிபதி செவ்வாய் ராசியில உட்கார்ந்தார். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய். பயணங்கள்ல கவனமா இருங்க, ஹெல்த்ல கவனமா இருங்க. அதே நேரத்துல இந்த புதன் போய் இன்னைக்கு அப்படி 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் செய்வதற்கு இது ஏற்ற நேரம். தன பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருக்கார். நல்ல தன லாபமும் வரக்கூடிய காலகட்டம். சில காரியங்களை தைரியமா எடுத்து செய்வீங்க. இந்த வாரம் முழுக்க அந்த தைரியம் நிறைஞ்சிருக்கும். உங்களை சுத்தி வர இருக்கிறவங்க பயத்துல இருக்கலாம், நீங்க தைரியமா இருப்பீங்க. ஒரு பிரச்சனை வருகிற போது அது உங்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் கூட சுத்தி வர இருக்கிறவங்க பயப்படல, நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வருவீங்க. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சிலருக்கு இதயத்தில் கொழுப்பு சத்து சார்ந்த பிரச்சனைகள் இப்ப இருக்கலாம். புதிய வீடுமனை வாங்குற யோகம் சிலருக்கு உருவாகும். 6ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான், 5, 6க்கு அதிபதியானவன் சனி பகவான் 7ல உட்கார்ந்து இருக்கார். திருமண உறவுல அப்பப்போ பொருந்தி வர மாட்டேங்குது, பிரச்சனை வருது கணவன் மனைவிக்கு இடையில. 6 குடைவல்ல 7ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு தொழில் கூட்டாளியா சிலருக்கு மனைவியே இருப்பாங்க. மனைவியுடைய ஆலோசனை பேரில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த வாரம் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் கூடி வருங்க. நல்ல அப்ளை பண்ணுங்க, வேலை கிடைக்குங்க உங்களுக்கு. பிசினஸும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரின் போய் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கூடி வரும். இன்ஸ்டிடியூஷன் மாறும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப விசேஷம். இந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் என்ன போறது, நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். நிறைய துளாராசிக்காரங்க வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க, கிடைக்கும். புதிய தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள், தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கூடும். ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, பியூட்டி பார்லர் நடத்தணும்னு நினைக்கிறது, ஒரு ஜிம் நடத்தணும்னு நினைக்கிறது, அழகு கலை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. நீங்களே ஒரு கைனகாலஜிஸ்டா இருக்கீங்க, உங்க பார்வையை திருப்புவீங்க. அழகு சார்ந்த விஷயங்கள் நம்ம தொழில அதையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு பார்ப்பீங்க. நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா இருப்பீங்க, நம்ம தொழில அழகு சார்ந்த விஷயங்களும் சேர்த்து பண்ணினா நல்லா இருக்குமேன்னு பார்ப்பீங்க. கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிபிஓ சென்டர்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை நெருக்கடிகள் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்த 1-2 வாரங்கள் இருக்கும், அப்புறம் நிவர்த்தி ஆயிடும் வேலை பிரச்சனைகள் எல்லாம்.
ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் பல நன்மைகளை தரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல நன்மைகளை தருவார். இந்த வாரம் பிசினஸ்ல நல்ல லாபம் வரப்போது. எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். ஸோ உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய நேரம் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், படிப்புல ஒரு வளர்ச்சி. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எப்படி வருது? உங்க ராசிக்கு ராசியில ஆரம்பிக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு 2வது ஸ்தானம், 3வது ஸ்தானம், 4வது ஸ்தானத்துக்கு போறாரு இல்லையா சந்திரன். செவ்வாய் லாபத்தில் இருக்கார் அப்படிங்கிறதே ஒரு பெஸ்ட் விஷயம். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வாரத்துடைய தொடக்கம் என்று சந்திர பகவான் நம்ம ராசியிலே இருக்கார் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். அதை நான் மறுக்கலை. ஆனா 2வது நாளிலிருந்து நல்ல தன வருமானம் சேரும். நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடைய பயணமும் அவரை கோச்சார குரு பார்ப்பதும் நமக்கு நல்ல வருமானத்தை கொண்டு வந்து தரும். சில குடும்பங்கள்ல இப்ப திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். சில பேர் லாங் டிராவல் போறீங்க, மகிழ்ச்சி பயணங்கள் அமையும். ஸோ லாபத்தில் செவ்வாய் இருக்கிறது. பூமி சம்பந்தமான லாபம், மூத்த சகோதரனால் லாபம், இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாளா ஒரு சொத்து வாங்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருப்பீங்க, இப்ப தைரியமா வாங்குவீங்க. பிசினஸ்ல சில வம்பு வழக்குகளை சந்திப்பீங்க. ஆனா பிசினஸ் தொடர்ச்சியா பண்ணுவீங்க. வம்பு வழக்குக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லையா அப்படின்னுவீங்க. தைரியமா பிசினஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய தைரியம் உங்க பிசினஸ் வளர்க்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் இருக்கும். நல்ல நேரங்க. விருச்சிக ராசிக்கு அருமையான நேரம். ஆனா அந்த 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு பாருங்க, அது குடும்பஸ்தானத்தை பார்க்குது பாருங்க. குடும்ப சாபம் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பிறவி ஜாதகத்துல 5ல சனி இருந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? ஒரு ஜோசியர் போய் பார்க்கணும். அஸ்ட்ராலஜரை பார்த்து எனக்கு குடும்ப தோஷம் இருக்குங்க, நான் எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறதுன்னு கேட்டு பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பினான்சியலாவும் நல்ல லாபம் இருக்கும். தொழில் ரீதியா லாபம் இருக்கும். கல்வியில முன்னேற்றம் இருக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஆரம்பிச்சு உங்க ராசிக்கு வர்றார், தனஸ்தானத்துக்கு போறார், தைரியஸ்தானத்துக்கு போறார். இந்த வாரத்துடைய முதல் நாள் நிறைய செலவுகள் இருக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பாவே நீங்க செயல்படுவீங்க. எல்லா காரியமும் வேகமா செய்வீங்க, பரபரப்பா செயல்படுவீங்க. ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் கூடும். 4ஆம் தேதியிலேருந்து பாத்தீங்கன்னா குடும்ப வருமானம் பெருகும். ஆரம்பத்தில் செலவு வருது, அப்புறம் உங்களுக்கு நல்ல வருமானம் வருது. அப்படி நல்ல வாரமா இருக்க போகுது. அரசியல்வாதிகள் சிலர் வம்பு வழக்குகள்ல சிக்கலாம். அரசு அதிகாரிகளுக்கும் அந்த அமைப்பு இருக்கு. ரொம்ப பக்குவமா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதா, பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்கன்னா உங்க மேல மொட்டை பெட்டிஷன் போடுவாங்க. இப்போ உங்க ரிட்டையர்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிம்மதியா நீங்க ரிட்டையர்ட் ஆகக்கூடாதுங்கிறது தடுக்கிறதுக்கு முயற்சி நடக்கும். இப்போ என்ன செய்யறதுக்கு தீர்வு? உடனடியாக உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அஸ்ட்ராலஜரை போய் மீட் பண்ணணும். என்ன திசாபூத்தி, என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த சிக்கலிலிருந்து எப்படி வெளிவருவது, அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு வழிகாட்டுவார். 10ல செவ்வாய் சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற காலகட்டம் இதெல்லாம். கணவன் மனைவி உறவுல ரொம்ப பொறுமையா போய்கிடணும். 8ல சுக்கிரன் இருக்கு. ஒண்ணு வாகனங்கள் உங்களுக்கு நிறைய செலவு வைக்கும், ரிப்பேர் ஆகும். நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. மனைவியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் பொறுமையா இருக்க வேண்டிய நேரமா இது இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்துல உங்களுக்கு பினான்சியலாவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சேரும். நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். ஸ்தானத்துல சுக்கிரன், அஷ்டமத்து சுக்கிரன். அப்போ நமக்கு சுகர் கம்பெனி இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அர்த்தாஷ்டம சனி இருக்கு. வீடுகளில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்கும். கழிவு தொட்டிகளில் பிரச்சனை இருக்கலாம்.
கழிவு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டில் வரலாம். அது என்னன்னு பண்ணு ஒன்னை சரி பண்ணுங்க, நல்லபடியா இருக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்கு. அப்ப கல்யாண செய்தி வரும். நல்ல வாகனம் வாங்குற யோகம் வரும். வாகன யோகம் உள்ள வாரம்னு எடுத்துக்கலாம். 3ல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஜாப் அமைச்சு கொடுப்பார். சிலருக்கு அது இப்ப டெம்பரரி ஜாப்பா இருக்கா, பொறுமையா இருங்க, ஏத்துக்கிடுங்க. இந்த சனி வக்கரமா இருக்காரு பாருங்க, அப்ப சில இழப்புகள், சில பிரச்சனைகள் வருது வாழ்க்கையில. ஒருத்தருக்கு ஜாதகத்திலேயே சனி செவ்வாய் வக்கரம் சேர்ந்து கிடக்கு. ஒரு மீன லக்னத்துல பிறக்கிறாங்க வச்சுக்கிட்டுங்களேன், 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் வக்கரம், காலில் பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் பாங்க. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாம் பாங்க. செயற்கை கால் புரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா ஆமான்றுவாங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் வக்கரமா உட்காந்துருக்கு பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்துருக்கும் வாழ்க்கையில. இப்ப சனி வக்கரம், நமக்கு சில தடைகள் வருதா வாழ்க்கையில், நம்ம கவனமா இருந்துக்கணும். மகர ராசிக்காரங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். காமத்திரிகோண ஸ்தானத்தில் போய் சனி வக்கரமா உட்கார்ந்துருக்காரு, இன்னொன்னுல சுக்கிரன் உட்கார்ந்துட்டாரு. அப்ப கண்ணியம் குறையாமல் நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு சிக்கலை உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க. தப்பு பண்ண வச்சு கிரகங்கள் வேடிக்கை பார்க்கும். கவனமாய்க்கணும். மகர ராசிக்காரங்க அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும், மாமனார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிடக்கூடாது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையா செலுத்தணும். சிலருக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வரும், இப்போ இல்ல வேற வரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் இப்படிலாம் வரும். ஸோ நீங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையா செலுத்திட்டீங்கன்னா பாருங்க, இல்லைன்னா அது ஒரு தலைவலியா சிலருக்கு இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த வாரம் உங்களுக்கு பினான்சியலா நீங்க எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். பிசினஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிடுங்க, அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். உங்க ராசியில ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. பெரிய பெரிய சிந்தனைகள் வரும். சில கும்பராசிக்காரங்க வெளிநாட்டுல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களே ஒரு நல்ல திறமையா இருப்பீங்க. நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமே, ஃபாரின் கண்ட்ரில ஆரம்பிச்சா என்ன அப்படிங்கிற முயற்சியில இறங்குவீங்க. பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அங்க தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு, நான் மறுக்கல. 7ல சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு. அப்போ அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இவங்களை நீங்க அவங்களுடைய ஒரு விஐபிக்கள் தொடர்பு கூட இப்ப ஏற்படும். லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும். 7ல சூரியன் உட்கார்ந்துருக்காரு, 8ல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாலும் அப்பப்போ ஒரு கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும். ஆனா 5ல குரு உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் நம்மளை காப்பாத்திடுவாரு. பிள்ளைகள் சப்போர்ட் நமக்கு. பணம் வரவே இல்லை, ஒரு நெருக்கடியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்கிட்ட இருந்தாலும் ஒரு பணம் வந்துடும். அப்ப நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஒரு ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். சில பேருக்கு கண்கள்ல பாதிப்பு இப்ப இருக்கும், அதான் உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நீங்க அடுத்த ஸ்டேட்ல அடுத்த நாட்டில் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்புகள் கூடி வரும். சகோதரனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். எனதருமை மீன ராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில சனி உட்கார்ந்துருக்காரு. இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டா பாதி நல்லவர் பாதி கெட்டவர். உங்க ராசி ஏன் லாபாதிபதி ராசிக்கு நல்லதை செய்வார், ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார். ஆனா அவரே விரையாதிபதியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப வேலையை மாத்தி விட்டு இந்த வேலையை விட ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பார். நம்ம உட்கார்ந்துருக்கிற கம்பெனியில என்ன ப்ரமோஷன் கேட்டாலும் கிடைக்காது, அப்படி சிக்கல் இருக்கும். அப்ப வேற இடத்துக்கு மாறி நம்ம திருப்தி ஆகிக்கிடுவோம்.
ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு பயத்தோடயே இருப்பாங்க மீனராசிக்காரங்க. இந்த வேலை நிற்குமா நிலைக்குமா, ஒர்க் ப்ரெஷர் கொடுக்குறாங்களே அப்படின்லாம் இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு நெஞ்சகத்தில் ஹார்ட்ல கொழுப்பு அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதும் நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். திரைப்படத்துறை, நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வரும். 6ஆம் இடத்துல புதன், சூரியன், கேது. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஒன்று கொடுக்கும். பட் எப்படி பார்த்தாலும் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் போட்டிகளை சமாளித்து படிக்க வேண்டியிருக்கும். சொத்துக்கள் விஷயத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். உங்கள் சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதான்னு ஒரு வெரிஃபை பண்ணிக்கிடணும். இந்த வாரம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சகோதரர்களோட சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும். எப்படி இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழில் வளம் நன்றாக இருக்கும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.